இப்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பச்சை வேர்க்கடலை, இது வறுக்கணும். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி நம்ம போடுறதுனால நான் கொஞ்சமா புளி போட்டிருக்கேன். 2 பத தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி, உப்பு. இதை வறுத்து மிக்சியில் அரைக்கலாம். அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறினோடனே ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சு, பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம், வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்தோன்னு ஸ்மெல் வரும். அந்த டைம்ல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். 2 பல் 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே தக்காளி போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். வறுக்கும் போது நல்லா வாசனை வருது, நல்லா இருக்கு ஸ்மெல்லு. தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். தக்காளி நல்லா கரையணும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆறிட்டு மிக்சியில அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுட்டு எல்லாமே ஆறிடுச்சு. மிக்சியில போட்டு பேஸ்டா அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வச்சு நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வதக்கி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. தாள் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம். சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி. நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அரசுவி அஸ்வினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.